வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் சஷ்டி மகா சஷ்டி என்று கூறுவார்கள். ஐப்பசி மாதத்தில் வருவது கந்த சஷ்டி, மகா சஷ்டி இதை கூறுவார்கள். இது 2ஆம் நாள், அதாவது 2ஆம் நாள் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. வியாழக்கிழமை ஒன்று, விசாக நட்சத்திரம் ஒன்று, மேலும் சஷ்டின் 2ஆம் நாள். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. மேலும் இந்த நாள் வளர்ப்பிறையில் வருவது சிறப்பு. இதில் செய்ய வேண்டியது 2ஆம் நாளிலே புத்திர பாக்கியம் இல்லாதவர்களும் வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர், வீடு அல்லது பிளாட் இது மாதிரி வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளைக்கு இதை செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் அருள் ஆசியோடு, குரு பகவான் அருள் ஆசியோடு, ஏனென்றால் நீங்கள் குரு பகவானே திருச்செந்தூரில் முருகப்பெருமானை பூஜித்ததாக ஒரு வரலாறு உண்டு. ஆகவே குருவின் கடாட்சத்தோடு முருகப்பெருமானை வேண்டு இந்த சஷ்டி நாளிலே முருகப்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் கோரிக்கையை மனதில் எண்ணிக்கொண்டு முருகப்பெருமானுக்கு புஷ்பம், அதாவது வாசனை உள்ள மலர்கள் வைத்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி, அதாவது பச்சரிசி மாவு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இந்த மாவு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை ஆத்மாத்மாக வேண்டிக் கொண்டு முருகப்பெருமான பக்தர்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு பால் பாயாசமோ அல்லது இனிப்போ எது முடியுமோ உங்களால் வைத்து முருகப்பெருமான் சந்நிதியில் வைத்து அதை பிரசாதமாக வேண்டி அந்த வருகின்ற பக்தர்களுக்கு இதை கொடுத்தால் நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் அருளாசியோடு வீடு கட்டுதலும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், குருவோட